கூட்டணி இருந்துதான் ஜெயிக்கணும், இல்லை தனியாக இருந்தாலும் நாங்கள் வெட்டுப்போம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. நீ யாரோடையும் சேர்ந்துடாத அந்த தம்பி, நீ தனியா நின்று ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு. காங்கிரஸுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு பவர் இல்லை. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்குறோம். அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் அந்த வரலாறை தக்க வச்சுக்கணும். காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து ஏன் என்னையவே கேள்வி வைக்கிறீங்க திரும்பி திரும்பி? யார் அந்த கட்சியில ஏதாவது பதவியில் இருக்குன்னா எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் விஜயோடைய அப்பா. படத்துக்கு அரசியலுக்கு சம்மந்தப்படுத்தாதீங்க. அவர் இப்ப நடிகர் இல்லை. படத்தை பத்தி அவர் கவலைப்படல. படத்தை பத்தி அவர் பிளாக்மெயில் பண்ணலான்னு நடக்குது. ஒரு அரசியலுக்கு வரணும்னா இதெல்லாம் எதிர்க்கணும், போராடணும், ஜெயிக்கணும். தலைவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அவருக்கு பிரகாசமா நீங்க சொல்லுங்க, நீங்க ஓட்டு போடுவீங்களா? கூட்டத்தில் கூட தலைவர் பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியா கூட்டணி இருந்துதான் ஜெயிக்கணும், இல்லை தனியா இருந்தாலும் நாங்கள் வெட்டுப்போம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கப்பா. மக்கள் சொல்றாங்க, நீ யாரோடையும் சேர்ந்துடாத அந்த தம்பி, உன்னுடைய சுயம் போயிடும், நீ தனியா நின்று ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு மேல என்ன சொல்ல? கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறது ஏன் நான் சொல்லலையா? மக்கள் கேட்கறாங்கப்பா, நீ தனியா நில்லு. நான் சொல்றேன். ஒரே ஒரு கேள்வி, காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து ஏன் என்னையவே கேள்வி வைக்கிறீங்க திரும்பி திரும்பி? பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. தொடர்ந்து ஆட்சியில் அதிகாரத்தில் காங்கிரஸ் பங்கு வேணும் அப்படி இருக்க போகணும். அவங்களோட இரண்டாம் தலைவர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தலைவர் விஜய் அவர்களும் அதுக்கு சொல்லியிருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. காங்கிரஸ்ல இரண்டாம் கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அப்படியா? அதான் உங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை பேசியிருக்காங்க. என்னோடைய நான் யாருப்பா? நான் யாரு? அந்த கட்சியில ஏதாவது பதவியில இருக்குன்னா என்ன என்னமோ எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட யார் கூட்டணி பத்தி பேசுவா? நான் விஜயோடைய அப்பா, அவ்வளவுதான். கூட்டணி வேணும்னா அவங்கவுங்க. இப்போ காங்கிரஸை பத்தி கேட்டீங்க. அந்த காங்கிரஸுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. காங்கிரஸ் என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? தெரியுமான்னு அதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்க. அந்த ஓரளவுக்கு என்ன தெரியும்? இல்லப்பா தம்பி, கேக்குறேம்மா, தைரியமா சொல்லுங்கன்ற. சொல்லுங்க. சுதந்திரத்துக்காக போராடினவங்களா? அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு. பவர் இல்லை. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இதுக்கு தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்குறோம். நாங்க இல்ல, விஜய் அவர்கள் கொடுக்குறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் அந்த வரலாறை தக்க வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்கதான் பயன்படுத்த. புரியுதா? பயன்படுத்திக்கணுமா வேணாமா? சொல்லு தம்பி, நல்லா சொல்லுமா. அதான் அவங்ககிட்ட போய் சொல்லு. என்ன, நான் ரொம்ப தெளிவான விஷயம். நான் தைரியமா பேசுறேன். 1000 மைக் இருந்தா கூட பேசுவேன். நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லாமே மக்களுக்கு என்னை விட அதிகமா தெரிஞ்சு. ஒரு 55-60 வயசு லேடி ஒருத்தன் சொல்றாங்கப்பா, வயசானவங்க, நீ 3000 ரூபா தானே 4 வருஷமா என்னது நீ பண்ணிட்டு இருந்த, இப்பதான் தெரியுதா நாங்க கஷ்டப்படுறோன்னு? ஒரு நாளைக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறீங்க, எதுக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லல. உங்களை மாதிரி உங்க அம்மா அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்க, நான் சொல்ல.
நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னதை சொல்லுவீங்க. இந்த எனக்கு சொன்னது உண்மை தானே. இப்போ இதுல படம் நடிக்கிறப்ப வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்குதான் அந்த விஜயோட படம் ஒவ்வொரு டைமும் அம்மா, படத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க. இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் இப்ப நடிகர் இல்லை. ஒரு அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. படத்தை பத்தி அவர் கவலைப்படல. படத்தை பத்தி அவர் பிளாக்மெயில் பண்ணலான்னு நடக்குது. அது இந்த கரூர் சம்பவம் விசாரணை, இப்ப இந்த ஜனநாயக படம் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு அப்பாவை நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? இது விஜய்க்கு வந்து இப்ப இந்த கரூர் சம்பவம் விசாரணை வந்துட்டு இருக்கு. இப்போ ஜனநாயக படம் டிலே ஆகிட்டு இருக்கு. நான் சொல்லிட்டேனேங்க, ஒரு அரசியலுக்கு வரணும்னா இதெல்லாம் எதுக்கணும், போராடணும், ஜெயிக்கணும். புரியுது? இயற்கை தானே இது. இது வரலாறு தானே. 65 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்தப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாரு இல்லையா? கஷ்டப்பட்டு தான் இந்த வெற்றி கனியை பறிச்சாரு. அதை போல கஷ்டப்படாம இதெல்லாம் வந்து சரித்திரம், மாற்ற முடியாது. ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு வர்றவங்க வந்து இப்படியாப்பட்ட தடைகளை எல்லாம் வந்து எதிர்கொள்ளணும். விஜய் அவர்கள் இது மாதிரி எவ்வளவோ தடைகளை எதிர்கொள்வார். புரியுதா? தணிக்கைத்துறை பொறுத்தவரைக்கு தணிக்கைத்துறை வந்து ஐயா, பொதுவாக நான் பேசிட்டேன். நீங்க தனித்தனியா பிச்சு பிச்சு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியல என்ன விட டீட்டெயில் நீங்க போடுங்கன்றேன். அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன விட டீட்டெயில் தெரியணுமா? ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு தெரியுது. ஏன் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல? நீங்க ஸ்ட்ரீட்ல போற ஒரு லேடியை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. என்னை விட நான் சொன்னேன்னா விஜயோட அப்பா சொல்றாரு, அவங்க சொல்றாங்க டீட்டெயில். கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க. நாங்க சொன்னோம்னா அவர் அப்படிதான் சொல்லுவாரு, விஜயோடைய அப்பா அப்படின்னு தானே வரும். அதனால மக்களை கேளுங்க. மக்களுக்கு இப்போ வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் இப்ப இல்லை. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இளைஞர்கள்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வயசான லேடிஸ் 50-60 வயசு லேடிஸ் எல்லாம் கூட அரசியல் பேசுறாங்க. நீ கொடுப்பா, 3000 கொடுக்குறியா, 5000 கொடு, வாங்கிடுவோம், ஆனா ஓட்டு அங்கேதான் போடுவோன்ற. ஸோ என்னோட அவங்க தெளிவா இருக்காங்க. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.